வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மூன்று நாள் பயணமாக இன்று இலங்கை வருகிறார் இந்திய வெளிவிவகார அமைச்சர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று 22 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 6 பேருக்கு கொரோனா தொற்று நேற்றைய பரிசோதனையில் தெரிய வந்தது. காழ்ப்புணர்ச்சியிலேயே ஆனோல்டுக்கு ஆதரவளிக்க மறுப்பு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இபிடிபி மீது சிவிகே குற்றச்சாட்டு. அரச நிறுவனங்களை இராணுவம் பொறுப்பேற்கவில்லை, பாதுகாப்பு செயலாளர் அறிவிப்பு. கொரோனா வைரஸ் தடுப்பூசி அரசியலாக்கப்படுகிறது, பாரத் பயோடெக் நிறுவன இயக்குனர் குற்றச்சாட்டு. அடுத்து வருகிறது எக்ஸ் என்ற புதிய வைரஸ், பெல்ஜியம் மருத்துவர் எச்சரிக்கை. இலங்கை வந்துள்ள இங்கிலாந்து வீரர் மொயின் அலிக்கு கொரோனா தொற்று. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் 3 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணமாக இன்று கொழும்புக்கு வரவுள்ளார். வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தனவின் அழைப்பின் பேரிலேயே இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் என்று இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் பேச்சுகளில் அவர் ஈடுபடுவார் என்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது. இன்று தொடக்கம் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை கொழும்பில் தங்கியிருக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்தன ஆகியோரை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார். இந்த பேச்சுக்களின் போது மாகாண சபைகளை ஒழிப்பது தொடர்பான இலங்கை அரசின் நடவடிக்கைகள் குறித்தும் கிழக்கு கொள்கலன் துறைமுக அபிவிருத்தி தொடர்பாகவும் முக்கியமாக கலந்துரையாடப்படும் என்று தகவல்கள் கூறுகின்றன. கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் இந்திய வெளிவிவகார அமைச்சர் மேற்கொள்ளும் 2வது பயணம் இதுவாகும். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டு 2 மாதங்களுக்குள் இந்த பயணம் இடம்பெறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3 போலீசார், மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் கடமையாற்றும் தாதி ஒருவர் உள்ளிட்ட 22 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களில் காத்தான்குடி பகுதியைச் சேர்ந்த 6 பேரும், கோரளைப்பற்று பகுதியைச் சேர்ந்த 4 பேரும், ஆரையம்பதியைச் சேர்ந்த ஒருவரும் உள்ளடங்கியுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவில் பிரதான வீதியை அண்டிய அனைத்து வியாபார நிலையங்களையும் இன்று தொடக்கம் 3 நாட்களுக்கு மூடுமாறு ஓட்டமாவடி பிரதேச சபை தவிசாளர் AM நௌபர் தெரிவித்துள்ளார். ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவில் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பாக நேற்று மாலை அவசர ஒன்று கூடல் ஓட்டமாவடி பிரதேச சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது ஓட்டமாவடி பிரதேச வியாபார நிலையங்களில் கடமையாற்றும் ஊழியர்கள், உரிமையாளர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்வதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் ஓட்டமாவடி பொதுச்சந்தையை அண்டியுள்ள மரக்கறி வியாபாரிகள் மாத்திரம் இன்று பிற்பகல் 2 மணி வரை வியாபாரம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வியாபார நிலையங்களை திறப்பதற்கு மாத்திரம் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் நடமாடுவதற்கு எந்தவித தடையும் விதிக்கப்படவில்லை என்றும் ஓட்டமாவடி பிரதேச சபை தவிசாளர் AM நௌபர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின் போது 7 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ் போதனா மருத்துவமனை பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். ஜாழ் போதனா மருத்துவமனை மற்றும் ஜாழ் மருத்துவபீட ஆய்வுக்கூடங்களில் நேற்று 641 பேருக்கு PCR பரிசோதனை செய்யப்பட்டது. இதன்போது 7 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட புலோலியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அளவட்டியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 மானிப்பாயைச் சேர்ந்த ஒருவருக்கும் நவாலியைச் சேர்ந்த ஒருவருக்குமே தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. மேலும் வவுனியா பொது மருத்துவமனை தனிமைப்படுத்தல் விடுதியில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனிடையே மந்திகை மருத்துவமனையில் தலைவலி, இருமல், வாந்தி போன்ற அறிகுறிகளுடன் அனுமதிக்கப்பட்ட புலோலியைச் சேர்ந்த இளைஞனுக்கும் தொற்று ஏற்பட வழி இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இவர் 3 நாட்களுக்கு முன்னர் மருதனார் மடத்தில் உள்ள வாகன திருத்துமிடத்துக்கு சென்றிருந்ததாகவும் சுகாதார பிரிவினரிடம் தெரிவித்துள்ளார். அதேவேளை இந்த இளைஞனுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து மந்திகை ஆதார மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர், தாதியர் உள்ளிட்ட 7 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையும் EPDP தலைமையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாநகர முதல்வர் பதவிக்கு போட்டியிட்ட ஆனோல்டுக்கு ஆதரவு வழங்கவில்லை என்று வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார்.
நேற்று ஜாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜாழ் மாநகர சபையின் முதல்வர் பதவிக்கு போட்டியிட்ட இம்மானுவேல் ஆனோல்டுக்கு ஆதரவு வழங்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைக்கும் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைமைக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா குறுஞ்செய்தி மூலம் ஆதரவு கோரியிருந்தார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனாலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எடுத்த முடிவின் காரணமாகவே இந்த இரண்டு கட்சிகளும் ஆனோல்டுக்கு ஆதரவு வழங்கவில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இல்லை, அந்த மாதிரி ஒரு சாதகமான நிலைக்கு அவர் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று தான் நான் இப்போ நினைக்கிறேன். ஏனென்றால் குறிப்பாக அவர் இரு சாராருக்கும் மாவை சேனாதிராஜா அவர்கள் குறுந்தகவல் அனுப்பியிருந்தார் ஆதரவு வழங்க சொல்லி. அதை விட அவரே என்ன செய்ய முடியும்? அதை அவர் ஆதரவு வழங்கி ஆனோல்டு கண்டில்ல, ரெண்டு சபையிலையும் நீங்கள் ஏனைய சபைகள் போல ஆதரவு வழங்கியது போல மற்ற இடங்களில் ஆதரவு வழங்கியிருக்கேன் தானே வழங்க சொல்லி ரெண்டு கஜேந்திரகுமாருக்கும் டாக்டர் தேவானந்தா அவர்களை அனுப்பினவர். நான் என்ன பொறுத்தவரையில் எனக்கு தெரிந்த சட்டத்தின் அடிப்படையில், நான் சட்டத்தரணி அல்ல, சுதந்திரன் அவர்களோட சிரேஷ்ட சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி, அதை நான் மறுதளிக்கவோ நிராகரிக்கவோ முரண்படவே இல்லை. ஆனால் எனக்கு தெரிந்த சட்டத்தின்படி நான் இந்த மாற்றங்கள் கூட கடந்த 60 வருடம் வாழ்ந்தவன் என்ற வகையில் சட்டப்படி இருக்கிற சட்டப்படுது சம்பிரதாயம் மரபு பெறுகிற சட்டப்படி ஆனோல் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு எந்த தடையும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அரசு துறை நிறுவனங்களை இராணுவம் பொறுப்பேற்று வருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன மறுத்துள்ளார். அரசு நிறுவனங்களை இராணுவம் கையகப்படுத்தி வருவதாக முன்வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதிலளித்துள்ள அவர், சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடும் நடவடிக்கைகளை இராணுவம் தற்காலிக அடிப்படையிலேயே பொறுப்பேற்றுள்ளது. இராணுவத்தினர் நிரந்தரமாக சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடப் போவதில்லை. அரசாங்கத்தின் செலவை குறைக்கும் நோக்கில்தான் சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஏனைய அனைத்து நடவடிக்கைகளும் வளைவு போன்று முன்னெடுக்கப்படுகிறது. இராணுவத்தினரின் பிரதான கடப்பாடு தேசிய பாதுகாப்பினை உறுதி செய்வதுதான். அதன் மீதே கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புதிய 2000 ரூபாய் நாணயத்தாளை இந்த ஆண்டு வெளியிடவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. புதிய பாதுகாப்பு அம்சங்களுடன் இந்த 2000 ரூபாய் நாணயத்தால் வெளியிடப்படும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் பேராசிரியர் லக்ஷ்மன் தெரிவித்துள்ளார். 2006ஆம் ஆண்டில் மத்திய வங்கியினால் 2000 ரூபாய் நாணயத்தால் வெளியிடப்பட்டிருந்தது. எனினும் அந்த நாணயத்தால் மிகவும் பெரியதாக இருப்பதாக பொதுமக்களிடம் இருந்து கிடைத்த முறைப்பாடுகளை அடுத்து சுற்றோட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே புதிய 2000 ரூபாய் நாணயத்தாளை வெளியிடவுள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் அறிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை நேற்று 45,000 கடந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று புதிதாக 468 தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து தொற்றாளர்களின் எண்ணிக்கை இந்த புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. நேற்று இனங்காணப்பட்ட தொற்றாளர்களில் 451 பேர் பேலியகுட கொத்தணியையும் 16 பேர் சிறைச்சாலை கொத்தணியையும் சேர்ந்தவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இதுவரை இனங்காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 45,242 அதிகரித்துள்ளதுடன் மருத்துவமனைகளில் 7,210 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நேற்றும் 2 தொற்றாளர்கள் உயிரிழந்ததை அடுத்து இலங்கையின் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 215 உயர்ந்துள்ளது. ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்ட மாணவர்கள் சிலர் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைய விதிக்கப்பட்ட தடையை மனிதாபிமான அடிப்படையில் நீக்குவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சுரே சத்குணராஜா அறிவித்துள்ளார். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையினால் ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட மாணவர்களின் ஒரு பகுதியினர் தமக்கான தண்டனையை விலக்கிக் கொள்ள வேண்டுமென்று கோரி நேற்று காலை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தனர். ஜாழ் பல்கலைக்கழக வாயிலில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்தை அடுத்து கலைப்பிட மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்திற்குள் நுழைய விதித்த தடையை மனிதாபிமான அடிப்படையில் நீக்குவதாக துணைவேந்தர் அறிவித்துள்ளார் என பல்கலைக்கழக நிர்வாகத்தால் நேற்று மாலை தெரிவிக்கப்பட்டது. எனினும் மாணவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து வந்தனர். இந்த நிலையில் உண்ணாவிரதம் இருக்கும் மாணவர்களை நேற்றிரவு 10 மணியளவில் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா நேரில் சென்று சந்தித்து மனிதாபிமான அடிப்படையில் தடை விலக்கப்பட்டுள்ள தகவலை தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகளால் மட்டுமே ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது, அதிகாரிகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது என கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜெகமத் தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டின் வளர்ச்சியை அரசியல்வாதிகளால் மட்டும் செய்ய முடியாதென்றும் அவ்வாறு செய்ய அதிகாரிகளுக்கு பெரும் பொறுப்பு இருப்பதாகவும் கூறினார். 2022 புத்தாண்டு தொடக்கத்தில் இன்று திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்துரைத்த கிழக்கு ஆளுநர், ஒரு நாடு அபிவிருத்தி அடைய அனைவரின் ஆதரவும் நமக்கு இருக்க வேண்டும். அதற்காக கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் கிழக்கு மாகாணத்தின் தலைமை அலுவலகத்தின் மூலம் நமது நாட்டின் வளர்ச்சிக்கு மிக சிறந்த ஆதரவை வழங்கும்.
எங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு உள்ளது. செழிப்பு பற்றிய நமது பார்வை மற்றும் இன்று நாம் எடுத்துள்ள சத்தியத்தின் மிக மதிப்புமிக்க அம்சங்களில் ஒன்று நம் நாட்டில் கிடைக்கும் மதிப்புமிக்க பல வளங்கள் மூலம் நமது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதாகும். இந்த நேரத்தில் நான் சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் குழுவுடன் ஒரு புதிய திட்டத்தை கடந்த மாதத்தில் செழிப்பு பார்வை கொள்கைக்கு ஏற்ப தொடங்கினேன். அங்கு நான் எங்கள் மாகாணத்தில் உள்ள 3 மாவட்டங்களில் மாவட்ட செயலர்களிடமிருந்து செயல் திட்டங்களை எடுத்து கடந்த 2 வாரங்களாக அவர்களுடன் சந்திப்புகளை நடத்தினேன். உண்மையில் இந்த திட்டத்தை மாகாணத்தின் தேவைகளுக்கு ஏற்ப மறுவடிவமைப்பு செய்ய வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் கடினமாக உழைக்கின்றோம். நஞ்சற்ற விவசாயத்தை அறிமுகப்படுத்தினோம். நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளுக்கு நாங்கள் திருப்பி செய்கின்றோம். எங்கள் மாகாணம் முன்மாதிரியான விவசாயம் கொண்ட மாகாணமாக இருக்க வேண்டும். கிழக்கு மாகாணம் சில சிறந்த தொல்பொருள் தளங்களை கொண்ட ஒரு மாகாணமாகும். பெரும்பாலான தொல்பொருளிடங்கள் பௌத்த நாகரிகத்திற்கு சொந்தமானது. அவற்றை பாதுகாக்க நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் இந்த பௌத்தத்தை பாதுகாக்க மட்டுமே முயற்சிக்கின்றேன் என்பதை நினைவில் கொள்ள வேண்டாம். நம் நாட்டில் ஒரு பௌத்த நாகரிகம் உள்ளது. இந்த தொல்பொருள் தளங்கள் அந்த புத்த நாகரிகத்திற்கு சொந்தமானவை. நம் நாட்டின் நாகரிகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்போதுதான் ஒற்றுமையுடனும் ஒத்துழைப்புடனும் வாழ முடியும். அது மட்டுமல்லாமல் தொல்பொருள் இடங்களை நாங்கள் பாதுகாத்து வருகின்றோம். அதை சுற்றுலாத்துறையில் சேர்க்க ஒரு புதிய யோசனைகளை நாங்கள் கொண்டு வந்துள்ளோம். எல்லோரும் மிகவும் நேர்த்தியாக வேலையை செய்ய விரும்புகிறீர்கள். நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை பெறுவதற்கு முன்பு நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான நபராக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் 3/2 பங்கு அலுவலகத்தில் செலவிடப்படுகிறது. எனவே மகிழ்ச்சியாக இருப்பது மிகவும் முக்கியம் என்றார். கொரோனா தொற்று காரணமாக திருமலையில் 2 வங்கிகள் மூடப்பட்டுள்ளன. திருகோணமலை நகரில் இன்று 3 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதை அடுத்து இன்று மாலை மத்திய வீதியில் அமைந்துள்ள ஒரு தனியார் வங்கியும் NC வீதியில் அமைந்துள்ள மற்றொரு தனியார் வங்கியும் மூடப்பட்டன. மத்திய வீதியில் அமைந்துள்ள தனியார் வங்கியில் கடமை புரியும் ஒரு பெண் ஊழியருக்கும் அவரின் தாயாருக்கும் மற்றும் அந்த பெண்ணின் கணவரான NC வீதியில் கடமை புரியும் ஒருவருக்கும் செய்யப்பட்ட கனடியன் பரிசோதனையில் அடுத்து 2 தனியார் வங்கிகளும் மூடப்பட்டது. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும்.